ஜெயங்கொண்டம் பகுதியில் புதிய ரயில் நிலையம் அமைப்பது தொடர்பாக சட்டசபைகள் எம்எல்ஏ பேசாதது ஏன் என்று தொகுதி மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஜெயங்கொண்டம் பகுதியில் புதிய ரயில் நிலையம் அமைப்பது பற்றி பொய் வாக்குறுதி அளித்த பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மீது பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். எம்எல்ஏ மற்றும் அமைச்சர்கள் இத்திட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுப்பார்களா எனவும் தொகுதி மக்கள் எதிர்பார்க்கின்றனர். மேலும் அத்திட்டத்தினை பற்றி ஜெயங்கொண்டம் எம்எல்ஏ சட்டசபைகள் பேசாதது ஏன் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளனர். கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த மாமன்னன் ராஜேந்திர சோழனுக்கு சிலை அமைக்க வேண்டும், கொள்ளிடத்தில் தடுப்பணை கட்ட வேண்டும், சோழகங்கம் என்று அழைக்கப்படும் பொன்னேரியை புனரமைக்க வேண்டும், ஆண்டிமடம் மற்றும் தாப்பலூருக்கு தீயணைப்பு நிலையம், ஆண்டிமடம் பகுதிகள் உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதிமன்றம், முந்திரி தொழிற்சாலை, காகித தொழிற்சாலை அமைப்பது, விருத்தாச்சலத்தில் இருந்து மதனத்தூர் வழியாக கும்பகோணம் செல்ல 4 வழி சாலை அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து சட்டப்பேரவைகள் கோரிக்கை வைத்த ஜெயங்கொண்டம் எம்எல்ஏ காசோகா கண்ணனை தொகுதி மக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். இந்நிலையில் ஜெயங்கொண்டத்தில் என் மண் என் மக்கள் என்று நடைபயணம் மேற்கொண்ட முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை ஜெயங்கொண்டத்திற்கு வந்திருந்த பொழுது பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான கும்பகோணத்தில் இருந்து ஜெயங்கொண்டம் வழியாக விருத்தாச்சலம் வரை ரயில் தடம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பொய்யான வாக்குறுதி அளித்ததை உறுதிப்படுத்தும் விதமாக ஜெயங்கொண்டம் தொகுதி எம்எல்ஏவும் தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சரும் நடவடிக்கை எடுத்து ரயில் திட்டத்தினை கொண்டுவர வேண்டும் எனவும் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் எதிர்பார்க்கின்றனர். மேலும் ரயில் திட்டத்தினை பற்றி எம்எல்ஏ சட்டமன்றத்தில் கோரிக்கை வைக்காதது ஏன் எனவும் தொகுதி மக்களும் சமூக ஆர்வலர்களும் பல்வேறு அமைப்பை சேர்ந்தவர்களும் கேள்வி எழுப்பியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழுக்கு அமுது என்று பெயர். அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். நம் உயிரினும் மேலான தாய்மொழியாம் தமிழை வணங்கி என்னுடைய ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு சில கோரிக்கைகளை மட்டும் தங்கள் முன்வைக்கிறேன். அரியலூர் மாவட்டம் திருமானூர் தொடங்கி தாப்பலூர் ஒன்றிய வடவார் தலைப்பு வரை கொள்ளிடத்தில் 15க்கும் மேற்பட்ட கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தி வருகிறது. கொள்ளிடம் நீர் ஆதாரத்தை வைத்து 5000க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் பாசனம் செய்யப்படுகிறது. எனவே குருவாடியில் தொடங்கி தாப்பலூர் திருப்புரம் தான் தென்கட்சி பெருமாளத்தம் ஆகிய இடங்களில் 3 இடங்களில் தடுப்பணை கட்டித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சோழகங்கம் என்னும் பொன்னேரி மாமன்னன் ராஜேந்திர சோழனால் கட்ட வைக்கப்பட்டது 700 ஏக்கர் நிலம் உள்ள ஏரியாகும். இந்த ஏரியை புனரமைத்து மறு கட்டுமானம் செய்து தருவதற்கு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதேபோன்று ஆண்டிமடம் மற்றும் தாப்பலூரில் தீயணைப்பு நிலையம் அமைத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டிமடத்தில் புதிய மாவட்ட உரிமையல் மற்றும் குற்றவியல் நீதிமன்றம் அமைத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஜெயங்கொண்டம் முதல் தாப்பலூர் மதனத்தூர் வரை இருக்கக்கூடிய சாலையை 4 வழிச்சாலையாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியக வளாகத்தில் மாமன்னன் ராஜேந்திர சோழனுக்கு சிலை அமைத்து தருவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.